நேற்று இரவு டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதிய ஐபிஎல் போட்டி நடந்தது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 147 ரன்கள் எடுத்து 6 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இந்த இலக்கை துரத்தி களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆரம்பத்தில் அதிரடி காட்டினாலும் கடைசியில் தோனியும் ஜாதவும் ஜவ்வாக இழுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தினர். இந்த போட்டிக்கு பிறகு தோல்வி குறித்து பேசிய டெல்லி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பற்றியும் தோனி பற்றியும் பேசியுள்ளார். இது குறித்து அவர் பேசும்போது, தோனி மிகப்பெரிய லெஜண்ட். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை அவர் வழிநடத்தும் வரை எதிரணியால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை அட்டாக் செய்வது மிகப்பெரிய கடினம். அதற்கு முக்கிய காரணம் தோனி ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் ஒவ்வொரு அணுகுமுறையை பயன்படுத்துகிறார். குறிப்பாக நான் பார்த்தவரை எந்த ஒரு கேப்டனும் இப்படி ஃபீல்டிங் செட் செய்வதில்லை. ஒவ்வொரு பந்துக்கும் ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் அடுத்தடுத்த ஃபீல்டிங் செட் செய்து கொண்டே இருக்கிறார். தோனியை தவிர வேறு யாராலும் இப்படி ஃபீல்டிங் செட் செய்வது மிகவும் கடினம். அதை ஒவ்வொரு முறையும் சலிக்காமல் தோனி சூப்பராக ஃபீல்டிங் செட் செய்கிறார். அந்த ஒரு காரணத்தால் தான் மற்ற அணிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை அட்டாக் செய்வது நடக்காத விஷயமாக உள்ளது. இந்த போட்டிக்கு முன்பே நாங்கள் கச்சிதமாக திட்டமிட்டு தான் களத்தில் இறங்கினோம். ஆனால் தோனி எதிரணி டெக்னிக்கை முன்பே கணித்து விடுகிறார். அதுவே நாங்கள் போட்டியில் தோற்க காரணம் என டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் தெரிவித்துள்ளார். இதுவரை ஐபிஎல் 5 போட்டிகள் நடந்துள்ளன. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடிய போட்டிகளை தவிர மற்ற 3 போட்டிகளிலும் முதலில் களமிறங்கிய அணிகள் வலுவான டார்கெட்டை வைத்துள்ளன. ஆனால் தோனி வழிநடத்தும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் மட்டும் எதிரணியால் பெரிய ஸ்கோரை டார்கெட்டாக வைக்க முடியவில்லை. இதற்கு முக்கிய காரணம் தோனியின் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். இதனால் வரும் உலக கோப்பையில் கோலிக்கு பதிலாக தோனி இந்திய அணியை வழிநடத்தினால் நன்றாக இருக்கும் என்பதே ரசிகர்களின் கருத்தாக உள்ளது. சரி, ஸ்ரேயஸ் ஐயர் தோனி பற்றியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பற்றியும் கூறியிருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.